மொட்டை மாடியில் அபிராமி பெரிய கிண்ணத்தில் சோற்றை குழைத்து உருட்டி உருட்டி கையில் வைக்க, அப்பளமும் சேர்த்து நித்தி அருணின் கேலி பேச்சுமாக உணவுண்டு கை அலம்பியதும் நித்தி, சரஸ்வதி, அருண் மூவரது பாட்டு கச்சேரி ஆரம்பமானது. சரஸ்வதி முறையாக சங்கீதம் பயின்றவர். அவருடன் சேர்ந்து பாடிய நித்திலாவுக்கும் ஆர்வம் உண்டாக அவள் சங்கீதம் படிக்க ஆரம்பித்ததோடு அருணை மிருதங்கம் படிக்க வைத்தாள். எப்பொழுதும் மொட்டை மாடியில் கூடினாலும் கட்டாயமாக ஒரு கச்சேரி வைப்பார்கள். இல்லாவிட்டால் அருணும் நித்தியும் நாடகம் நடிப்பார்கள். பாரதியார் பாடல்கள், சினிமா பாடல்கள் ஒன்னிரண்டு பாடி முடித்ததும் நித்திலா எழுந்து சென்று பரமானந்தன் அருகில் அமர்ந்து அவரின் காதில் ஏதோ சொன்னாள். என்னடி திடீரென்று பெரியப்பா காதை கடிக்கிறாய்? யாராவது காதலிக்கிறாயா? எங்களுக்கு சொல்லேண்டி என்று அவள் தலையில் தட்டிவிட்டு அருகில் அமர்ந்தான் அருண். நான் என்னடா அண்ணா சொல்ல போகிறேன்? அப்பதான் உனக்கு இனிப்பான செய்தி ஒன்று சொல்ல போகிறேன். நீயே கேள் என்று அப்பாவை பேசும்படி கண் சிமிட்டினாள். என்ன பெரியப்பா அப்படி இனிப்பான செய்தி? இந்த குட்டிச்சாத்தானை எங்கேயாவது கல்யாணம் என்ற பெயரில் அனுப்பிவிட்டு நிம்மதியாக இருக்க போகிறோமா என்று தானும் பெரிய தகப்பனை பார்த்து கண் சிமிட்டினான். இல்லையடா அண்ணா, அப்பா இன்னொரு குட்டிச்சாத்தானை இந்த வீட்டுக்கு கொண்டு வருவது பற்றி தான் பேசப் போகிறார். என்னடி உளறடி? கொஞ்சம் புரியும்படியாக சொல்லேன். அதாவது உனக்கு கல்யாணம் வயது வந்து விட்டதாம். அதுதான் அப்பா உனக்கு ஒரு பெண் பார்த்திருக்கிறாராம். என்னப்பா எங்களை பேச விட்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? சொல்லுங்களே என்று தகப்பனின் முகத்தை பற்றி அருணை நோக்கி திருப்பி விட்டாள். கல்யாணம் என்றதுமே கண்ணில் கூர்மையுடன் நித்திலாவை உற்று பார்த்துவிட்டு பெரிய தகப்பனை பார்த்தான் அருண். இல்ல கண்ணா, நீயும் படிப்பு முடிந்து தொழிலில் இறங்கி நன்றாக நடத்துகிறாய். நமக்கு நன்கு பழக்கமான ஒரு குடும்பத்திலிருந்து கேட்கிறார்கள். எனக்கும் அவர்களுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்வதில் பூரண சம்பந்தம். நீ என் பேச்சை தட்ட மாட்டாய் என்ற நம்பிக்கையில் அவர்களிடம் வாக்கு கொடுத்து விட்டேன். நானே அவர்களிடம் இது பற்றி பேச வேண்டும் என்று நினைத்திருக்க அவர்களே பேசிவிட்டார்கள். வீட்டில் எல்லோருக்குமே சம்மதம். நாங்கள் சொன்னால் பெண்ணை பார்க்காமலே நீ திருமணத்துக்கு சம்மதித்து விடுவாய் என்பது தெரிந்திருந்தாலும் ஒரு நாள் அவர்கள் வசதியை கேட்டு கொண்டு ஒரு நிச்சயம் மட்டும் செய்து கொள்வோம் என்று அவர் முடித்த முடிவாக பேசி கொண்டிருக்க அவரை ஒரு கையாள தகனத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் அருண். அண்ணனை ஓர கண்ணால் பார்த்துவிட்டு, என்னப்பா பெண் யார் என்று அண்ணாவுக்கு சொல்லுங்களேன் என்ற தங்கையை உறுத்து பார்த்த அருண் தொண்டையை செருமி தாகம் மாதிரி பாவனை செய்துவிட்டு, பெரியப்பா இதோ கீழே போய் தண்ணீர் குடித்து விட்டு வருகிறேன் என்று அருகில் இருந்த நித்திலாவின் கையை பற்றி இழுத்தபடி கீழே சென்றவனின் காதில் அபிராமி சொன்ன இங்கேயே தண்ணி இருக்கிறது கண்ணா என்ற வார்த்தை விழவே இல்லை. படியில் நின்று தங்கையை தன் முன்னால் இழுத்து நிறுத்தி, என்னடி நடக்கிறது இங்க? நீதான் பெரியப்பா காதை கடித்தாய். மீரா பற்றி தெரிந்திருந்தும் பெரியப்பா வாக்கு வேறு கொடுத்து விட்டார். இனி நான் என்னதான் செய்வது என்று தவிப்புடன் தலையை கோதிவிட்டு கொண்டவன் கீழே 2-3 படிகள் இறங்கிச் சென்று மீண்டும் ஏறி வந்தான். விட்டால் அழுது விடுவான் போல நின்று கொண்டிருந்த அண்ணனை பார்க்க பாவமாக இருந்தாலும் வேண்டுமென்றே, என்னடா அண்ணா, அப்பாவுக்காக மீராவை மறந்துட போகிறாயா? அன்றொரு நாள் சொன்ன மாதிரி சைட் அடித்ததுடன் முடிந்தது என்று அப்பா பார்க்கும் பெண்ணை மணந்து கொள்ளப் போகிறாயா என்று கேட்டாள். என்ன நித்தி, எல்லாம் தெரிந்த நீயே இப்படி பேசலாமா? நாம் இருவரும் வெளிப்படையாக எதுவும் பேசிக்கொள்ளாவிட்டாலும் நான் அவளையும் அவள் என்னையும் விரும்புவது உண்மைதானடா. எப்பொழுதும் எப்படி பெரியப்பாவுடன் பேசுவது? வாக்கு வேறு கொடுத்து விட்டார்கள் என்று தவித்தான். அவன் தன் தந்தை மேல் வைத்திருக்கும் பாசத்தை, அவன் நல்ல குணத்தையும் எப்பொழுதும் போல உள்ளூர ரசித்து கொண்டே வெளியே, அண்ணா உனக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. அப்பா பேச்சை தட்டவும் கூடாது, மீறாவும் வேண்டும். ஒன்று செய்யடா அண்ணா, தைரியமாக அப்பாவிடம் பேசு. அவர் கட்டாயம் புரிந்து கொள்வார். திடீரென்று அவள் கண்ணை மிரட்டியும் பற்றியவன், நித்திக்கண்ணா, நீ அண்ணாவின் செல்லம் இல்லையா? பெரியப்பாவிடம் எனக்காக நீயே பேசுடா ப்ளீஸ். நீ சொன்னால் எல்லாருமே கேட்பார்கள். நான் பேச பெரியப்பா ஏதாவது சொன்னால் என்னால் மறுக்க முடியாதுடா. இல்லை, நீ பெரியம்மாவிடமாவது சொல்லு, அவர்கள் பெரியப்பாவிடம் பேசுவார்கள் என்று படப்படப்போடு சொன்னான். அண்ணனின் கைகள் ஆதரவாக பற்றியவள்,
ஏண்டா அண்ணா இப்படி பதற்றப்படுகிறாய்? அப்பாவோ சித்தப்பாவோ எங்களை அடக்கி வளர்த்தார்களா? நியாயமா ஆசைகளை எப்பொழுதும் மறுவார்த்தையின்றி நிறைவேற்றுவார்கள். நீ ஏன் அப்பாவிடம் உன் மனதில் உள்ளதை சொல்லனா? அவர் நிச்சயம் புரிந்து கொள்வார். சரி வா, தண்ணீர் குடிக்க போனவர்களே எங்கே காணவில்லை என்று தேடப் போகிறார்கள் என்று தயங்கி நின்றவனின் கையை பற்றி இழுத்துக்கொண்டு மேலே வந்தாள் நித்திலா. அவர்கள் இருவரும் கீழே சென்றதுமே தங்களுக்குள் பேசி முடிவெடுத்தார்கள். அவர்கள் மேலே வருவது தெரிந்ததும் ஆவலாக பார்ப்பது போல அருணின் முகத்தை பார்த்தனர். எல்லோரும் ஒருமுறை நிதானமாக பார்த்தவன் இறுதியாக பெரிய தகப்பனின் முகத்தில் பார்வையை நிறுத்தி, பெரியப்பா, நான் சொல்வதை சரியான முறையில் எடுத்துக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் என் மனதில் உள்ளதை உங்களிடம் சொல்கிறேன். நான் மீராவை தான் திருமணம் செய்து கொள்வதென்று எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பே முடிவெடுத்து விட்டேன் பெரியப்பா. அவள் படிப்பு முடிந்ததும் உங்களிடம் பேசலாம் என்று காத்திருந்தேன். அதற்குள் நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுத்து விட்டீர்கள். பெரியப்பா, நான் ஒரு போதும் உங்கள் வார்த்தைக்கு தட்டி பேசியதில்லை. ஆனா இது என் வாழ்க்கை பிரச்சனை. இப்பொழுது நான் என் மனதில் உள்ளதை உங்களிடம் தெரியப்படுத்தாவிட்டால் வாழ்நாள் எல்லாம் ஒரு நிறைவில்லாத வாழ்க்கை வாழ நேரிடும் பெரியப்பா என்று கெஞ்சலுடன் முடித்துவிட்டு என்னை புரிந்து கொள்ளுங்கள் என்பதைப் போல ஒரு பார்வை பார்த்தான். டேய் அருண், உனக்கு மீரா மேல காதலா? என்னால் நம்பவே முடியவில்லை. அவளுடன் பேசவோ பார்க்கவோ நீ ஒருபோதும் ஆர்வம் காட்டியதே இல்லை. அவளுக்கு இதில் சம்மதம்தானா என்று ஆச்சரியத்துடன் வினவினாள் மிதுனா. இதுவும் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தல் ரக காதல்தான் அக்கா என்று மிதுனாவை பார்த்து கண்ணை சிமிட்டினாள் நித்திலா. ஏன் நித்துமா, அதென்ன இதுவும் என்று இழுக்கிறாய்? வேறு எது அந்த மாதிரி காதல் என்ற சரஸ்வதி நித்தியை தன் புறம் இழுத்தார். அந்த நாள் ஞாபகத்தில் குருபரன் மிதுனாவும் ஒருவரை ஒருவர் பார்க்க சித்தி என்று மென்மையாக அழைத்து அவர்கள் இருவரையும் சுட்டி காட்டினாள் நித்திலா. அவர் ஆச்சரியத்துடன் விழிக்க மிதுனா முதுகில் தட்டி, இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த நித்தி இந்த பூனை பால் குடிக்கும் சித்தி என்று சிரிப்போடு சொன்னார். ஆமாம், பூனை பால் குடிக்குமா குடிக்காதா என்பதா பிரச்சனை? இப்பொழுது அருணின் காதல் கதைக்கு வாடா நித்து என்று அவள் கன்னத்தை வருடி தன் கதையை அவள் மறைக்கும்படி செய்து தன் சிவந்த முகத்தையும் மறைத்தபடி அவள் எண்ணம் முழுவதையும் அருணை நோக்கி திருப்பிவிட்டாள். சரி சரி, அத்தனுக்காக இப்பொழுது உன்னை சும்மா விடுற என்று தானும் அக்கா கன்னத்தை வருடி கொஞ்சி விட்டு அபிராமி பக்கம் பார்வையை திருப்பினாள். அம்மா, உங்க செல்ல மகன் செய்து வைத்திருக்கும் வேலையை பார்த்தீங்களா? அப்பா பேச்சை மதிக்காமல் காதல் அது இது என்று உளறுவதை பாருங்கள். எல்லாம் நீங்கள் கொடுக்கும் செல்லம். மீராவை பேச வைப்பதற்கு பணம் கொடுத்தே நாங்கள் ஏழைகளாகி விடுவோம் அம்மா, அதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று மீரா அதிகம் பேசாததையும் சுட்டி காட்டினாள். கடந்த 10-12 வருடங்களாக மீராவையும் அவனுக்கும் மனம் முடிக்கலாம் என்ற இரு குடும்பத்தினரும் மிகவும் நெருங்கி பழகி வருவதா எண்ணத்தில் இருந்த அபிராமி, அருண் மீராவை மனம் செய்து கொள்ள விரும்புவதை தன் பெரிய தந்தை புண்படாமலும், அதே நேரம் வேறு பெண்ணை மணந்தால் தான் நிறைவுடன் வாழ மாட்டேன் என்பதை நாசுக்காக தெரிவிப்பதையும் மகிழ்வும் நிறைவுமாக பார்த்து கொண்டிருந்தவர் நித்தியின் கேள்வியில் அவள் புறம் திரும்பி, அவன் மனதுக்கு பிடித்ததை அவன் சொல்கிறான், இனி பெரியவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும். அப்போ அப்பா கொடுத்த வாக்கு என்னவாவதுமா? என்னை கேட்டால் கொடுத்த வாக்கு என்பதற்காக அருணுக்கு பிடிக்காத வாழ்க்கையை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்க தேவையில்லை. பிள்ளைகள் மன நிறைவாக வாழ்ந்தால்தான் நாங்களும் நிம்மதியாக இருக்க முடியும் என்றவர் அருணை தன் அருகில் அமர்த்தி தலையை வருடி தன் சம்மதத்தையும் செய்கை மூலம் தெரிவித்தார். அப்படியென்றால் உங்கள் வாக்கு அண்ணாவின் காதலுக்கு என்று சொல்ல வருகிறீர்களா? என்னடா தேர்தல் மாதிரி வாக்கு வேட்டையில் இறங்கிவிட்டாய்? என் வாக்கு எப்பொழுதும் என் பெரியப்பாவுக்கு தான் என்று மிதுனா பெரியப்பா அருகில் சென்று அமர்ந்தாள். அத்தான், உங்கள் வாக்கு யாருக்கு என்று தலை சரித்து குறும்போடு கேட்ட மிதுனாவை சிரிப்போடு பார்த்து, என் வாக்கு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் என்னாகுமோ அதற்கு தான் என்று சொல்லி கண் சிமிட்டினான். அண்ணா, உனக்கு 2 வாக்கு கிடைத்து விட்டது. ஆனால் மீதி இருக்கும் 2 வாக்குகளும் நான் எங்கே சொல்கிறேனோ
அங்கேதான் போடுவார்கள் என்றவள் தனது அழகிய தாடையில் ஒரு விரலால் தட்டி தட்டி பலமாக யோசித்தவள், மீரா, ஓகே தான் அத்தை, மாமா, டபுள் ஓகே. ஆனால் அப்பா பார்த்திருக்கும் குடும்பத்தை எனக்கு மிக மிக பிடித்திருக்கிறதே என்று பலமாக சொல்லி அருண் நெஞ்சை படபடக்க வைத்தவள் அவன் அருகில் சென்று அருணின் கன்னம் இரண்டையும் பற்றி, எனக்கு பிடித்திருந்தால் மட்டும் போதுமா? அதுதான் நீயே சொல்லிவிட்டாயே, அவர்களை மணந்தால் நிறைவாக வாழ முடியாதென்று. அதனால் எங்கள் 3 பேருடைய வாக்குகளும் உனக்குதான் என்றும் கன்னத்தில் குழிவில நீ சிரித்து கொண்டே இருக்க வேண்டும்டா அண்ணா என்று அவன் கன்னம் இரண்டையும் பாசத்துடன் வருடினாள். தன் கன்னத்தில் இருந்த அவள் கைகளை அழுந்தி தங்கையிடம் ரொம்ப நன்றிடா என்று சொன்னவன், பெரியப்பா முடிவாக ஒன்றும் சொல்லவில்லையே என்று அவர் முகத்தை பார்த்தான். நீங்கள் எல்லோரும் சம்மதம் சொன்னாலும் நான் கொடுத்த வாக்கு என்று பரமானந்தன் இழுத்தார். அப்பா, ரொம்பவும் ஓவரா ஆக்ட் கொடுக்காதீங்க. பாவம் அண்ணா, இப்போதே அவனுக்கு பாதி உயிர் போய்விட்டது. இனி விளையாட்டு போதும்பா. அவனுக்கு உண்மையை சொல்லுங்கள். இங்க வா என்று அருணை அருகே அழைத்தவர், மீரா அப்பா ராமகிருஷ்ணன் தான் என்னிடம் வந்து இது பற்றி பேசினார். எங்கள் எல்லோருக்கும் பூரண சம்மதம். உன் மனமும் தான் எங்களுக்கு எப்பொழுதே தெரியுமே. நீ அடிக்கடி நீர்க்குழம்புக்கு ஓடுவது எங்களுக்கு தெரியாது என்று நினைத்தாயா? உன் மனதில் ஆசை இருந்தாலும் நீங்கள் இருவரும் மனம் விட்டு பேசியதில்லை என்று நித்தி சொன்னாள். உன் காதலில் உறுதியை தெரிந்து கொள்ளவே அதற்காகவே தான் இப்படி ஆரம்பித்தோம். எனக்கு என் குழந்தைகளின் ஆசையை விட வேறு ஏது முக்கியம்? உன் ஆசைப்படியே விரைவில் பேசி முடிவெடுக்கலாம். இப்பொழுது சந்தோஷமா என்று அவனை தோளோடு அணைத்தபடி கேட்டார். பரமானந்தன் பேசி முடித்ததும் மன இறுக்கம் எல்லாம் தளர்ந்து லேசாக அவரை தானும் அணைத்து, நன்றி பெரியப்பா என்றவன், அப்பாடா, நான் சொல்லாமலே ஒரு வழியா எல்லாம் சந்தோஷமாக முடிந்து விட்டது. பெரியப்பாவுக்கு சொல்லி என் பிரச்சனையை தீர்த்து வைத்தாலும் இந்த கொஞ்ச நேரமும் நான் பட்ட மன உளைச்சலுக்கு இந்த வாள் தானே காரணம் என்று எண்ணியவன் பெரியப்பாவின் அருகாமையில் இருந்து மெல்ல எழுந்தான். அவன் உணர்வு மாற்றங்களை பார்த்து கொண்டிருந்த நித்தி அவன் எழுந்ததுமே தானும் எழுந்து, அண்ணா, என்னை அடிப்பதற்கு முன் நான் உனக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறேன் என்று நினைத்து பார். மீராவுடனும் பேச மாட்டாய், வீட்டிலும் ஒருவரிடமும் சொல்ல மாட்டாய். அப்புறம் உன் காதல் நிறைவேறுவது எப்படி? இப்பொழுது நீ என்னை அடித்தாயோ, அத்தை மாமாவின் சொல்லி மீராவுக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்க சொல்லிவிடுவேன் என்று தமையனை மிரட்டியபடியே எல்லாரையும் சுற்றி சுற்றி ஓடினாள். நீ மொட்டை மாடியில் அடிக்கடி நாடகம் போடுவாய் என்று நான் தானே கிடைத்தேன்? பெரியப்பா சொல்லையும் தட்ட முடியாமல், மீரா பற்றி சொல்லையும் முடியாமல் நான் தவித்த தவிப்பு உனக்கு புரியுமாடி? உன்னை இன்று விடுவதில்லை என்று விடாமல் துரத்தினான். பெரியவர்கள் சிரிப்போடு பார்த்திருக்க, அப்பா, உங்கள் செல்ல மகள் எனக்கு நன்றி சொல்வதை விட்டுவிட்டு இப்படி விரட்டுகிறானே என்று ஏதொன்று கேட்க மாட்டீர்களா என்று நித்தி முறையிடும் போதே அருணின் கைகளில் சிக்கி கொண்டாள். அவனிடம் இருந்து திமிரி விடுவிக்க முயன்றபடி, போடா நன்றி கெட்ட அண்ணா, உனக்கு உதவி செய்ய நினைத்தேனே, என்ன சொல்ல வேண்டும்? ஏன் நித்துமா, நான் உன்னை அடிப்பேனாடா? உண்மையில் உனக்கு நன்றி சொல்லதான் உன்னை துரத்தினேன். போடா லூசா அண்ணா, இப்படி அடிக்க வருபவன் போல் துரத்தி பிடித்துதான் நன்றி சொல்வாயா? நீயும் உன் நன்றியும் விடுடா லூசு என்று அருணிடம் இருந்து தன்னை விடுவித்து கொண்டாள். நித்து, நீ இன்று அருணை ஒரு தடவை கூட லூசு அண்ணா என்று அழைக்கவில்லை இல்லையா? அதற்காக தான் உன்னை விரட்டி லூசு என்று சொல்ல வைத்தனோ என்னவோ என்ற மிதுனாவே ஒரு தடவை குறுஞ்சிரிப்போடு திரும்பி பார்த்துவிட்டு அருணிடம் திரும்பி போலி ஆச்சரியத்துடன், அப்படியாடா அண்ணா, இதை நீ முன்னரே சொல்லியிருந்தால் இப்படி ஓடி கலைக்காமல் 100 தடவை சொல்லியிருப்பேனே. இனி என்ன போச்சு? காலையில் எழுந்ததுமே காலை வணக்கத்துக்கு பதிலாக லூசு அண்ணா என்று சொல்லி விடுகிறேன். சரியாடா அண்ணா என்று தலை சரித்து குறும்புடன் சொன்னாள். அவளின் பேச்சை, பாவனையை பெரியவர்களுடன் சேர்ந்து தானும் ரசித்துவிட்டு அவள் தலையில் செல்லமாக தட்டி மெல்லிய குரலில், நித்திமா, என் பிரச்சனையை தீர்த்து வைத்து விட்டாய். உன் விஷயத்தை
இப்போதே போட்டு உடைக்கட்டுமா? நல்ல சந்தர்ப்பம்டா என்று கண்ணை உருட்டினான். அவன் வாயை ஒரு கையால் மூடிவிட்டு, அண்ணா, உண்மையாகவே நீ லூசாடா? என் திருமணத்துக்கு இப்பொழுது என்ன அவசரம்? அது நேரம் வரும்போது சொல்லலாம். இப்பொழுது உன் திருவாயை மூடிக்கொண்டு இரு என்று அதட்டினாள். அக்கா, கல்யாணத்துக்கு வந்து ஏன் அப்படி நடந்து கொண்டான் என்பதே புரியவில்லை. அமெரிக்கா போய் இந்த 3 ஆண்டுகளில் எந்த தொடர்பும் இல்லை. எந்த தைரியத்தில் இவர்களிடம் சொல்ல முடியும்? இந்த அண்ணா ஓட்டவாய். இப்பொழுது சொன்னாள் என்றால் என்ன செய்வது? இப்பொழுது நான் எது சொன்னாலும் அண்ணா நம்ப மாட்டான். அவன் திருமணம் முதலில் நடக்கட்டும். சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி பேசி சமாளிப்போம் என்று நித்தி முடிவெடுப்பதற்கும் அவள் தன் வாயை மூடியிருந்த கையை விலக்கிவிட்டு, அருண், அப்பா, உங்க செல்ல கண்ணம்மா திருமணத்தையும் என் திருமணத்துடன் சேர்த்து வைத்து கொள்ளலாம். மாப்பிள்ள கூட உங்கள் பெண் தேர்வு செய்து விட்டாள் என்று கத்துவதற்கும் சரியாக இருந்தது. ராமநாதனுக்கு நித்திலா இன்னும் குழந்தை என்ற நினைப்பு. அருண் இப்படி சொன்னதும் ஆச்சரியத்துடன் நித்திலாவை பார்த்து, கண்ணா, உண்மையாகவா என்று கேட்டார். அருணை பிடித்து, போடா லூஸ் அண்ணா என்று தள்ளிவிட்டு விட்டு, சித்தப்பா, அண்ணா எது சொன்னாலும் நம்பி விடுவீர்களா? அப்படி எதுவுமே இல்லை. நான் தான் விஷயத்தை உங்கள் எல்லோரிடமும் போட்டு கொடுத்து விட்டேன் என்ற கோபத்தில் சொல்கிறான் என்று சிரிப்போடு சொல்லியபடி அவர் அருகில் அமர்ந்து தோளில் சலுகையுடன் சாய்ந்து கொண்டாள். அவளை அணைத்து, படிக்கிற குழந்தைக்கு இப்பொழுது எதற்கடா திருமணம்? அவள் குழந்தை இன்னும் 6-7 வருடத்துக்கு செய்து வைக்கலாம் என்று சகவாசமாக சொன்னார். சித்தப்பா என்றால் சித்தப்பாதான் என்று அவரின் கன்னத்தில் முத்தமிட்ட நித்திலா அண்ணனை பார்த்து, நீ போட்ட வெடி புஷ்போனம் ஆகிவிட்டதே, வெவ்வப் என்று அழகு காட்டினாள். அவள் பழித்தது எரிச்சலை கிளப்ப, என்ன பண்ணீங்க? இந்த வயதில் மிதுவுக்கும் மட்டும் திருமணம் செய்து வைத்து விட்டீர்கள். ஆனால் இவள் மட்டும் குழந்தையா? இது ரொம்பவும் அதிகம் சொல்லிட்டேன் என்று எரிச்சல் குரலில் இலையோடு சொன்னான். அண்ணா, நீ என்னதான் சொன்னாலும் நான் படிப்பு முடியாமல் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். படிப்பு முடிய நான் முதலாளியாக எங்கள் கம்பெனிக்கு வந்து 2 வருடம் என்றாலும் உன்னை ஆட்டி வைக்க வேண்டும். இன்னும் என்னென்னவோ. அதனால் சித்தப்பா சொன்ன மாதிரி 6-7 வருடங்களுக்கு கல்யாணம் இல்லை என்று கூலாக சொன்னாள். நீ முடிவெடுத்தால் மட்டும் போதுமாடி. அவனும் இவ்வளவு காலமும் காத்திருப்பானா? அண்ணா, அவருக்கும் எத்தனையோ லட்சியம் எல்லாம் இருக்கிறது. உன்னை போல இப்படி அவசரப்பட மாட்டார் என்று வேண்டுமென்றே அவனுக்கு எரிச்சல் மூட்டினாள். நானாடி அவசரப்பட்ட? நீதான் பெரியப்பாவிடம் சொல்லி இவ்வளவெல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது என்னை கேலி செய்கிறாயா என்று திரும்பவும் அவளை அடிக்க கிளம்பினான். அருண் இருவரும் அவரவர் என்று சொல்கிறார்களே தவிர அந்த அவருக்கு பெயர் ஒன்றுமில்லையா என்று இருவரையும் அடிதடிக்கு போக விடாமல் திசை திருப்பினார் சரஸ்வதி. அவருக்கு மனதில் ஒரு சந்தேகம் இருந்தாலும் தெளிவுபடுத்திக் கொள்ள கேட்டார். என்னம்மா, இது கூட புரிந்து கொள்ள முடியாமல் உங்களை எல்லாம் ரொம்ப புத்திசாலி என்று நித்தி ஒருத்திதான் சொல்கிறார் என்று நித்திக்கு கொஞ்சம் எரிச்சல் மூட்டிவிட்டு, அருண் நித்தியை வேறு ஒரு வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நிம்மதியாக இருப்பானா? இருவரும் ஒரே வீட்டில்தான் திருமணம் செய்ய போகிறார்கள் என்று நீட்டி முழிக்கினாள். அப்படியா? நல்ல தேர்வு. நிரஞ்சன் நல்ல முயற்சியுடைய பிள்ளை. எது எங்களுக்கு தோன்றவில்லையே என்று பெரியவர்கள் வாயிலிருந்து மகிழ்ச்சியான கருத்துக்கள் கிளம்பின. எல்லோரையும் ஒரு தடவை பார்த்துவிட்டு நிரு மனதில் இருப்பதே என்னவென்று தெரியாமல் இவர்கள் எல்லோரும் ஆகாயத்தில் கோட்டை கட்டுகிறார்களே, அவர் வந்ததும் என்ன ஆகுமோ? அண்ணா திருமணம் எதுவித தடங்களிலும் இல்லாமல் நடக்க வேண்டும். எனக்கும் நிருவுக்கும் எதுவும் இல்லை என்று தெரிந்தால் இந்த லூஸ் அண்ணா எந்த முடிவு எடுப்பான்? அதற்கிடையில் நானே வெக்கத்தை விட்டு, என் போடா லூசு அண்ணா, உனக்கு எப்பொழுதும் கிண்டல்தான். நான் எங்கடா வெக்கப்பட்டேன்? ஆனால் நிரஞ்சன் பற்றி பேச்சு வந்தால் மட்டும் அவரவர் என்று சொல்லி முகம் சிவப்பாய். அன்று நீர் குழம்பு போகும்போது என்று அவன் நீட்டி முழகி ஆரம்பிக்கும் போதே எழுந்தோடி சென்று, அதுதானே நீயாவது வெக்கப்படுவதாது? அவன் வாயை பொத்தி, டேய் அண்ணா, எல்லாவற்றையும் ஓட்டவாய் மாதிரி சொல்லி கொண்டு இருக்க போகிறாயா?
பேசாமல் இரு என்று அவனை அடக்கினாள். நிரு வந்ததும் என்ன நடக்குமோ என்று நானே தவிப்பில் இருக்கிறேன். இந்த அண்ணா வேறு இன்னும் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறான் என்ற மனதிற்குள்ளும் அவனை திட்டினாள். மைதுனி மைதனன் செல்ல சண்டையை புன்முறுவலோடு ரசித்துக் கொண்டிருந்த கணவன் அருகில் சென்ற மிதுனா, என்னத்தான் அப்படி பார்க்கிறீர்கள்? இது சும்மா செல்ல அதட்டல் மிரட்டல். அண்ணாவுக்கு ஒன்னென்றால் நித்துவால் தாங்க முடியாது. நித்துவுக்கு ஒன்னென்றால் அண்ணா தன் உயிரையே கொடுத்து விடுவான். சிறு வயதிலிருந்தே அண்ணா பின்னால் தான் அலைவாள். அவன் விளையாடுவதை தான் தானும் விளையாடுவாள். அருணுக்கும் அவளுக்கும் வேறு நெருங்கிய நட்பே கிடையாது. வளர வளர இருவரும் ஒருவர் ஆலோசனை சொல்லிக் கொள்வார்கள். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் ஒன்று செய்ய மாட்டார்கள். அண்ணா இன்ஜினியரிங் படித்தான் என்று தானும் அதையே எடுத்து படிக்கிறாள். படிப்பு முடிய தொழிலில் இறங்கி திறமையை நடத்துகிறான். அதனால் நித்து முன்னால் குழந்தை மாதிரி சினுங்கி கொண்டு நிற்பான். அவள் போடா லூசு அண்ணா என்று அழைத்தால் கன்னம் குழிய சிரிப்பான். அவனை சிரிக்க வைக்கவே நெத்துவும் அப்படி கூப்பிடுவாள் என்று மிதுனா விலாவரியாக இருவரையும் பற்றி விவரித்து கொண்டிருந்தாள். எந்தவித பொறாமை உணர்வும் இல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்த மனைவியை அன்புடன் பார்த்தவன் அவள் தோளில் செல்லமாக தட்டி, மிதுமா, நீ சொல்லிதானே எனக்கு இதெல்லாம் தெரிய வேண்டும். உன்னை பிடித்துதான் திருமணம் செய்து கொண்டேன் என்றாலும் உன் மொத்த குடும்பத்துடனும் வாழும் பாக்கியம் கிடைக்குமே என்ற ஆசையும் தான். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே அருகில் வந்துவிட்ட அருணும் நித்தியும், என்னத்தான் எங்கள் இருவரையும் பிடித்தால்தான் போனால் போகிறதென்று மிதுவை கல்யாணம் செய்து கொண்டீர்களா? அக்கா, எங்களால் தான் உனக்கு அருமையான ஒரு கணவன் கிடைத்தார். அதனால் எப்பொழுதும் நன்றியுடன் நடந்து கொள் என்று அலட்டினாள். ஏ, சும்மா இருடி. நீ வாய் திறந்தால் மூடுவதெங்கே? இப்படி ஒரு வாய் அரட்டை இந்த வீட்டில் இருக்கிறது என்று தெரியாமல் கல்யாணம் செய்து கொண்டு விட்டேனே என்று அத்தான் வெறுத்து போயிருக்கிறார். இதில் உனக்கு நன்றி வேற என்று அருண் அவளை வாரினான். போடா அண்ணா, நீ இருப்பதையே அத்தான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, என்னையா எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்று அவனுக்கு திருப்பி கொடுத்தாள். சரி, அதை விடுங்கள். எப்பொழுதும் உன் நிரஞ்சன் வருகிறார் மித்து. இந்த காதல் எப்பொழுது ஆரம்பித்தது? நீ விளையாட்டு பிள்ளை என்று நாங்கள் நினைத்திருக்க, நீ இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் செய்து வைத்திருக்கிறாய். பொங்கலத்தான், அப்படி எதுவும் இல்லை. இந்த அண்ணாதான் காதல் அது இது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்றவள் அருகில் நின்ற அருணை தோளோடு அணைத்து, அண்ணாவை ஒரு நாள் பார்க்காவிட்டாலும் என்னவோ மாதிரி இருக்கும். அதுதான், இருவரும் ஒரே வீட்டில் திருமணம் செய்தால் எப்பொழுதும் பார்த்து கொள்ளலாமே. அதனால் போனால் போகிறதென்று நிரஞ்சனை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று கண் சிமிட்டி சிரித்தாள். போனால் போகிறதென்று என் அருமை நண்பனை யாரும் கட்டிக்கொள்ள தேவையில்லை. அவனை கட்டிக்கொள்ள பெண்கள் வரிசையில் நிற்கிறார்கள் தெரியுமா என்று கோபத்துடன் சவால் விட்டான் அருண். எங்கேயடா அண்ணா நிற்கிறார்கள்? அந்த ஒட்டக்கச்சிவிங்கிக்கு பொருத்தமான நானே ஒருத்தியை தேர்வு செய்து கொடுக்கிறேன் என்று கிண்டலாக சொன்னாள். இன்னும் அவனை அப்படித்தானடி கூப்பிடுவாய்? ஒரு மட்டு மரியாதை இல்லாமல் என்று அவள் தலையில் செல்லமாக குட்டினான். அவனை பிடித்து தள்ளிவிட்டு, அவர் உயரத்துக்கும் ஒல்லிக்கும் நான் வைத்திருக்கும் பெயர்தான் சரி என்று பெருமையுடன் அறிவித்தாள். ஏன் நித்திமா, அவன் சென்ற வாரம் மெயிலில் ஒரு படம் அனுப்பினான். அதை பார்த்து விட்டுமா இப்படி சொல்கிறாய்? அங்கே போனதும் ஜிம், நீச்சல் என்று அளவான உறுதியான உடற்கட்டுடன் எவ்வளவு கம்பீரமா இருக்கிறான். இப்பொழுது நீதான் என் கண்களுக்கு அப்படி தெரிகிறாய் என்று நண்பனுக்காக வாதாடினான்.